Hello everyone, welcome to our channel Info with Raji. இன்னைக்கு வந்து நம்ம டெக் வேர்ல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டை விட ஐஃபோன் தான் வந்து ரொம்ப செக்யூர்டு, அதில் தான் வந்து நம்ம டேட்டாஸில் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிளோட செக்யூரிட்டிக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட க்ளோஸ்ட் எக்கோசிஸ்டம் தான். ஐஃபோனில் இருக்க சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டையும் வந்து ஆப்பிள் தான் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதில் இருக்க டேட்டாஸை வந்து ஆக்சஸ் பண்ணுற பெர்மிஷன் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆண்ட்ராய்டில் பார்த்தோன்னா அதோட எக்கோசிஸ்டம் ஓப்பனாக தான் இருக்கும். இதில் பார்த்தோன்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோ இல்லை அந்த கேரியரோ வந்து டேட்டாஸ் வந்து ஈஸியாக வந்து அவங்களோட ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால வந்து இவங்களால மற்ற பிளாட்ஃபார்ம் கூடலாம் ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் வந்து அதோட சாண்ட் பாக்ஸிங் ஃபீச்சர். சாண்ட் பாக்ஸிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆப்ஸையும் வந்து தனித்தனியாக வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அந்த சாண்ட் பாக்ஸிங் ஃபீச்சர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த சாண்ட் பாக்ஸிங் ஃபீச்சர் வந்து ஐஃபோன்லேயும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது. இடத்துலையும் அது இருந்தாலும் ஆப்பிளில் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் ரொம்ப சேஃபாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா ஆப்பிளில் வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் அவங்க தனித்தனியாக வந்து ஒரு சாண்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஆண்ட்ராய்டில் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஆண்ட்ராய்டில் வந்து யூசர் ஐடி வச்சு கர்னல் லெவலில் வந்து சாண்ட் பாக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கர்னல் அப்படின்றது வந்து நம்ம ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி. இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தோன்னா அந்த லெவலில் தான் வந்து சாண்ட் பாக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆப்பிளில் வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்தனியாக வந்து அவங்க ஓன் சாண்ட் பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஐஃபோனோட செக்யூரிட்டிக்கு நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களோட ஆப் ரிவ்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி அதை வந்து ப்ளே ஸ்டோரில் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு ஆண்ட்ராய்டை விட ஆப்பிள் அப்லோட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டில் என்னால் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிட முடியும். ஆப்பிளில் வந்து அந்த ரிவ்யூ பண்ணுற ப்ராசஸே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆப்பிள் சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோட் வந்து நமக்கு கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக. ஆண்ட்ராய்டில் வந்து நம்மளே கூட ஒரு ஓஎஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளே கூட ஒரு ஓஎஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி நம்மளால் க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம மொபைலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடை வந்து நம்மளால் ஆப்பிளில் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்பிள் வந்து அவங்க கொடுக்குற ஓஎஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஆண்ட்ராய்டு வந்து ஓப்பன் சிஸ்டமாக இருக்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன ஓஎஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் தான் வந்து சில ரீசன்ஸ் ஏன் வந்து ஐஃபோன் வந்து ரொம்ப செக்யூர்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கோம்ல இது வந்து ரொம்ப செக்யூர்டு அப்படின்ட்டு. பட் ஆப்பிளில் வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆண்ட்ராய்டை ஹேக் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம டிவைஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து இது வந்து சேஃபாக இல்லை சேஃப் இல்லையான்றது நம்மளால சொல்ல முடியும். Hope you all enjoyed the video and thank you for watching.